அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. 2வது பத்ரு போர். உகது போரிலிருந்து திரும்பிய போது அடுத்த ஆண்டு உங்களை பத்ரு களத்தில் சந்திக்கிறேன் என அபு சுஃபியான் சவால் விட்டு சென்றார். அதன்படி அன்னலார் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்பவரை மதினாவின் தலைவராக நியமித்துவிட்டு ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஷாபான் மாதம் 1500 சஹாபாக்களுடன் பத்ரு நோக்கி புறப்பட்டார்கள். முஸ்லிம்கள் முன்கூட்டியே போருக்கான ஆயத்தங்களுடன் கிளம்பி வருகிற செய்தியை அறிந்த அபு சுஃபியான் விருப்பமின்றி 2000 நபர்களை திரட்டி கொண்டு நிர்பந்தமாக மக்காவிலிருந்து புறப்பட்டார். ஆனால் மர்லுல் லஹ்ரல் என்ற இடத்தில் முஸ்லிம் படையின் எண்ணிக்கையை அறிந்து தைரியமிழந்து இந்த ஆண்டு மக்காவில் வறட்சி நிலவுகிறது, அதனால் நாங்கள் போரை விரும்பவில்லை என நொண்டி சாக்கு கூறி திரும்பி சென்று விட்டனர். ஆனால் நபி அவர்கள் 8 நாட்கள் வரை பத்ரு களத்தில் எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த நாட்களில் பத்ரு சந்தையில் சஹாபாக்கள் வியாபாரம் செய்து பொருளீட்டினர். குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நலமுடன் மதினா வந்து சேர்ந்தார்கள். 2வதாக அன்னலாரின் அற்புதம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்தல். ஒரு நாள் உம்மு ஃபலல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி வந்து நபி அவர்களின் மடியில் வைத்தார்கள். அடுத்து உம்முல் ஃபலல் கூறியதாவது, அன்னலாரின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தன. இதை கண்டு நான், யா ரசூலல்லாஹ், என்ன ஆனது என்றேன். அதற்கு நபி அவர்கள், எனது இந்த பேர பிள்ளைகளை எனது உம்மத்தினர் ஷஹீதாக்கி விடுவார்கள் என ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறினார்கள். இந்த குழந்தையா என நான் அதிர்ச்சியுடன் கேட்டதற்கு ஆம் என்றார்கள். பிற்காலத்தில் ஈராக்கின் துஷ்டர்கள் கர்பலா என்னும் இடத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கினார்கள். 3வதாக ஒரு ஃபர்லை பற்றி மரண சாசனத்தை நிறைவேற்றுதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சில வாரிசுகளின் பங்கீடு பற்றி கூறிய பிறகு இந்த பங்கீடு மரணித்தவரின் சாசனத்தையும் அவர் வாங்கியிருந்த கடனையும் கொடுத்து நிறைவேற்றிய பிறகு பாகப்பிரிவினை செய்திட வேண்டும் என்பது அல்லாஹ்வின் கட்டளையாகும். 4வதாக ஒரு சுன்னத்தை பற்றி மலைக்காக துவா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, நபி அவர்கள் ஹுதுபா நிகழ்த்தும் போது அங்கிருந்தவர்கள், யா ரசூலல்லாஹ், மழை இல்லாமல் பிராணிகள் எல்லாம் செத்து கொண்டிருக்கின்றன, அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் என்றனர். அதற்கு அன்னலார் இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹும் மஸ்கினா, அல்லாஹும் மஸ்கினா, அல்லாஹும் மஸ்கினா. யா அல்லாஹ், எங்களுக்கு மழையை தருவாயாக, யா அல்லாஹ், எங்களுக்கு மழையை தருவாயாக, யா அல்லாஹ், எங்களுக்கு மழையை தருவாயாக என்று துவா செய்தார்கள். 5வதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. செல்வத்தை செலவு செய்தல். வாழும் காலத்தில் 1 திர்கம் தர்மம் செய்வது மரணத் தருவாயில் 100 திர்கம் செலவு செய்வதை விட மேலானதாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். 6வதாக ஒரு பாவத்தை பற்றி. இறை கட்டளையை மறந்தால் வேதனை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவனொருவன் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் நல்லுபதேசத்தை புறக்கணித்து விடுகிறானோ அவன் மீது நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுகிறோம். அவன் இவனது நெருங்கிய நண்பனாகி விடுகிறான். இன்னும் இந்த ஷைத்தான்கள் அவர்களை நேரான பாதையிலிருந்து தடுத்து விடுவார்கள். ஆனாலும் தாங்கள் நேரான பாதையில் செலுத்தப்படுவதாகவே அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். 7வதாக உலகத்தை பற்றி. உலக மாயை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதனே, கொடையாளனான உன் இரட்சகனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மயக்கியது எது? அவன்தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை செம்மையாக்கினான். 8வதாக மறுமையை பற்றி. மறுமையில் ஏழை பணக்காரனின் ஆசை. மறுமை நாளில் ஏழை பணக்காரர் அனைவருமே உலகில் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான உணவை மட்டும் தந்திருக்க கூடாதா என ஆசை கொள்வார்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம்.
மந்திரிப்பதற்கு அனுமதி. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, நாங்கள் அறியாமை காலத்தில் மந்திரித்து கொண்டிருந்தோம். பிறகு நபி அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், தாங்கள் அது பற்றி என்ன கருதுகிறீர்கள் என கேட்டோம். அதற்கு நபி அவர்கள், தாராளமாக மந்திரியுங்கள், ஆனால் ஷிர்கான எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தாதவரை மந்திரிப்பது தவறல்ல என பதிலளித்தார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. அதிகம் பேசாதீர். அல்லாஹ்வின் திக்ரை தவிர தேவையின்றி அதிகமாக பேசாதீர்கள். தேவையின்றி அதிகமாக பேசுவதால் மனம் இறுகிவிடுகிறது. இறுக்கமான மனதுடையவர் அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூரமாகி விடுகிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.